தமிழக வானிலை அறிக்கை. ஓகேங்களா, இன்றைய இரவு 8:30 மணி வானிலை நிலவரப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை பொழிவு அப்படின்றது பதிவாகிக்கிட்டு வருது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் சில மாவட்டங்களில் பேய் மழையானது அவ்வப்போது கொடுத்து கொண்டு வருகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 25 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நாளைக்கு மூழ்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கீங்களே, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. உண்மைதான். நாளைக்கு பல மாவட்டங்களில், பல்வேறு விதமான மாவட்டங்களில் ஒரு கொடூர இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு அப்படின்றது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, 25 மாவட்டங்களுக்கு கிட்ட மூழ்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெப்பசலன மழையின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தற்போதைய மழையானது பதிவாகி கொண்டு வருகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா நாளை இன்னுமே பார்த்திங்கன்னா அதிகமாகத்தான் இருக்கும், குறையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நிறைய பேர் மழை பொழிவு குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை முன்வைக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் ஒரு துளியும் கூட பார்த்திங்கன்னா கிடையாது அப்படின்றத சொல்லிடலாம். மழை பொழிவு இப்போதைக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி ஆகிறது. 18ஆம் தேதி வரைக்கும் அல்லது 24ஆம் தேதி வரைக்கும், 18ஆம் தேதி வரைக்கும் உறுதியாக மழை வாய்ப்பு இருக்கிறது. அதிகபட்சம் சென்றால் 24, 25 வரைக்கும் கூட இந்த வெப்பசலன மழை அப்படின்றது இருக்கலாம். தினசரி ஒரு இடங்களில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் மழையானது வெளுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தீவிர தண்டர் ஸ்ட்ரோம் ஆக்டிவிட்டீஸ், அதாவது மிக தீவிர மழை மேகங்கள் உள்ளே நுழைகின்ற பட்சத்தில் அப்போது ரொம்பவே ஒரு ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. உண்மையிலே பெய்யும். ஓகேங்களா, ரொம்ப க்ளவுடு பஸ்டர் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில இடங்களில் மேக வெடிப்பு மழை அப்படின்றது கொட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தென் மாவட்டங்களில் 35 மாவட்டங்களிலுமே மழை பெய்யும், குறிப்பிட்ட மாவட்டங்களை தவிர. நம்முடைய திருநெல்வேலியில் மழைக்கு வாய்ப்பில்லை, கன்னியாகுமரியில் மழைக்கு வாய்ப்பில்லை, தூத்துக்குடியில் மழைக்கு வாய்ப்பில்லை, தென்காசியில் சில இடங்களில் வாய்ப்பு உள்ளது. அதற்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்குமே பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மற்ற மாவட்டங்கள் எதற்குமே பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் சுத்தமாக ஒரு துளிகள் கூட பார்த்திங்கன்னா கிடையாது அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவு பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருப்பதன் காரணமாக கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில்ஸாகவே A to Z நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் என்பது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, பல மாவட்டங்கள் முழுகக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழியுடைய தீவிரமும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழியுடைய தாக்கங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலின் சார்பாக அப்டேட் பண்ணப்படும் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ள